வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகம் சாபி நமாமி வித்யை. உள்ளதலதுள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளலுணர். இந்த 40 பாடல், முதல்ல 2 பாடல், மொத்தம் 42 பாடல்களுடைய கருத்துக்களை வேகமாக சொல்ல போகிறேன். சரி, ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள எல்லா பாடலையும் சுருக்கமாக சொல்ல போறேன். நான் மடமடம் தான் சொல்லுவேன், கேட்குற வரைக்கும் கேட்டுங்க. முதல் பாடல், சத்பொருள் ஒண்ணுதான் இருக்கிறது, அந்த சத்பொருள் நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம், அதை நாம் அறியப்படு பொருளாக அறிய முடியாது என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியது முதல் பாடல். இதுதான் மங்கள ஸ்லோகமாக அமைந்தது. 2வது பாடல் சொல்லியது, இந்த ஞானத்தை பெறுகின்றவர்களுக்கு மரண பயம் இல்லை, ஒருபொழுதும் சரீரம் அழிவதை குறித்து அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். பக்தியின் துணை கொண்டோ ஞானத்தின் துணை கொண்டோ மரணத்தை நாம் வெல்வோமாக என்று 2வது பாடல் சொல்லியது. இப்ப உள்ளது 40ல முதல் பாடல், பொருள் ஒரே ஒரு பொருள் தான், மெய்ப்பொருள் இருக்கு, அந்த மெய்ப்பொருள் தான் இந்த உலகமாக தோன்றுகிறது, பிரம்மமே ஜகத்தாக காட்சியளிக்கிறது என்பது முதல் பாடலின் கருத்து. இந்த ஜீவன், ஈஸ்வரன், ஜகத் எல்லாம் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு சத்தியம். அகங்காரம் இருக்கும் வரையில் ஜீவன், ஈஸ்வரன், ஜகத் என்பது உண்மையாக தோன்றும். அகங்காரத்தை நீக்கி நமது யதார்த்த ஸ்வரூபமான பிரம்மத்திலேயே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறியது 2வது பாடல். 3வது பாடல், இந்த உலகத்தை பற்றிய ஆராய்ச்சியை விட்டுவிட்டு நாம் உலகத்தை அறிகின்ற நமது உண்மை வடிவை, எல்லோருக்கும் பொதுவாயுள்ள உண்மை வடிவை உணர்ந்து அதிலேயே நிலைத்திருப்போமாக என்பது 3வது பாடல். 4வது பாடல், மனம்தான் உலகத்தை உள்ளதாக காட்டுகிறது, மனம் இல்லையேல் உலகம் இல்லை. அகங்காரத்துக்கு இன்னொரு பேர் கொடுக்கிறார், மனசுனாலதான் உலகம் தெரிகிறது, ஆகவே மனோமயம்தான் இந்த உலகம், இது ஒரு மாயத்தோற்றம் என்பது 4வது பாடலின் கருத்து. அது மட்டுமல்ல, 5வது பாடல் என்ன சொல்லுகிறதுன்னா, இந்த 3 சரீரங்கள், சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் தான் உலகம் நமக்கு தோன்றுகிறது. 3 சரீரங்கள் இருப்பதால் தான் உலகம் காணப்படுகிறது. 3 சரீரங்களுக்கு வேறாக உலக அனுபவம் என்பது, விஷயானுபவம் என்பது கிடையாது. அடுத்தது சொல்லப்பட்டது, மனசு தான் இந்திரியங்கள் வாயிலாக உலக விஷயங்களை எல்லாம் அறிகிறது, எனவே மனம் இல்லை என்றால் உலகம் இல்லை என்ற அதே கருத்து 4வது பாடல்ல சொல்லப்பட்ட கருத்து திரும்பவும் கூறப்பட்டது. 7வது பாடல்ல, உலகமும் அகங்காரமும் தோன்றும் ஒடுங்கும், ஆனால் தோன்றாமல் ஒடுங்காமல் இருப்பது அகங்காரத்துக்கும் உலகத்துக்கும் ஆதாரமான பரம்பொருள் ஆத்மா என்று சொல்லியது 7வது பாடல். 8வது பாடல், சகுண பிரம்மத்தை வழிபடுவது உண்மையில் பரம்பொருளை பார்த்ததாகாது, எல்லா உருவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நிர்குண பிரம்மத்தை அறிவதுதான்
முக்கியம் என்பது 8வது பாடலின் கருத்து. 9வது பாடல் துவந்துவம், திரிபுடி இதெல்லாம் ஆத்மாவை சார்ந்துதான் இருக்கிறது. அந்த ஆத்மாவை பற்றி அறிந்து கொண்டால் இந்த துவந்துவமும் திரிபுடியும் நீங்கிவிடும். கலங்காரே கான் என்று சொல்லியது 9வது பாடல். 10வது பாடல் அஞ்ஞானம் ஞானம் ரெண்டுக்கும் ஆதாரமான சாட்சி நித்திய ஞான ரூபமான ஆத்மா என்று கூறியது. 11வது பாடல் தன்னை அறிய வேண்டும், தன்னை அறியாமல் பிறவற்றை அறிவதெல்லாம் அஞ்ஞானமாகும், தன்னை அறிந்தால் தன்னை பற்றி அறியாமை நன்கு நீங்கும் என்று 11வது பாடல் கூறியது. 12வது பாடல் ஆத்மா சூன்யமல்ல என்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டது. பாழ் அன்று என்று அறி என்பது கருத்து, முக்கியமான விஷயம் அது. அறிவும் அறியாமையும் அற்றது அந்த அறிவு. திரும்ப திரும்ப அதே கருத்து தான். ஞான அஜ்ஞானாபியாம் விலக்ஷணம் ஞானம் சுத்த சைதன்யம் ஆத்மா பிரம்ம. 12வது பாடல். அப்புறம் இந்த ஞானம்தான் ஞானமே தவிர மற்ற ஞானமெல்லாம் ஞானம் இல்லை, மற்ற ஞானமெல்லாம் மித்யா ஞானம், இது ஒன்றுதான் சத்திய ஞானம். சத்தியத்தை பற்றின ஞானமே சத்திய ஞானம். சத்திய ஞானத்தை தவிர மற்ற ஞானமெல்லாம் மித்யா ஞானம் என்பது 13வது பாடலுடைய கருத்து. 14வது பாடல் உத்தம புருஷன் இருந்தா தான் பிரதம புருஷன் தன்மை படற்கை முன்னிலை அதெல்லாம் இருக்கும். தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை தெரிய ஆரம்பிச்சாச்சுன்னா தன்மையாவது முன்னிலையாவது படற்கையாவது இந்த இலக்கணத்தில் சொல்லக்கூடிய 3 இது அந்த எல்லா சர்வநாம பதம் எல்லாமே மித்யா. நான் என்றோ நீ என்றோ அது என்றோ எல்லாமே தோற்றம் என்று சொல்லப்பட்டது. அப்புறம் 15வது பாடல் காலத்தை பற்றி நாம கவலைப்படக்கூடாது. கடந்த காலத்தை குறித்தோ நிகழ்காலத்தை குறித்தோ வருங்காலத்தை குறித்தோ எந்த காலத்தை குறித்து நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் கால அதீத ஸ்வரூபம் என்று சொல்லப்பட்டது. அப்புறம் ஆத்மா இல்லாமல் நாளாவது நாடாவது காலமாவது தேசமாவது கால தேசங்கள் எல்லாம் தோற்றம் என்று சொல்லப்பட்டது 16வது பாடல். 17வது பாடலும் 18வது பாடலும் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள பேதம் சொல்லப்பட்டது. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா நம்மள மாதிரி தான் இருப்பார், அவரும் நார்மல் பர்சன், ரொம்ப ரொம்ப நார்மலா இருப்பார். அப்நார்மலா இருக்கிறவர் தான் அர்த்தம் இல்லை. ஒருவேளை அப்நார்மலா இருக்கலாம், அது அவருடைய ஹேபிட்டா இருக்கும். அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. 2 பேருக்கும் உடம்பும் உலகமும் ஒண்ணுதான். ஆனா இவனுக்கு உடம்பு உலகமே உண்மையா இருக்கு, அஞ்ஞானிக்கு உடம்பு உலகத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய தத்துவம்தான் உண்மைன்னு புரிந்து வைத்திருக்கிறான் ஞானி என்று அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள வேற்றுமை 17, 18 பாட்டில் சொல்லப்பட்டது. 19வது பாடல்ல மனித முயற்சி கடவுளுடைய அருள் என்பதெல்லாம் அஞ்ஞானிக்கு தான், ஞானிக்கு அது கிடையாது என்று சொல்லியது 19வது பாடல். 20, 21, 22 மூன்றிலையும் கடவுள் ஆத்மாவுக்கு அந்நியம் அல்ல என்ற கருத்து கூறப்பட்டது. ஆத்மாவுக்கு அந்நியம் இல்லாதவராகத்தான் ஈஸ்வரன் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. தான் கடவுளன்று இலதால் காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் மனோமயமாம் காட்சி அப்படின்னு சொல்லிட்டார் இந்த பாடல்ல. இதுல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றே. ஆகையினால பகவான் வேற பக்தன் வேறேங்கிற வேற்றுமையெல்லாம் உண்மை அல்ல, அது ஒரு பாவனையே, உள்ளத்தை பக்குவப்படுத்தும் சிறந்த பாவனையாகும். அதுவே முழுக்க முழுக்க உண்மை அல்ல என்பது உபதேசிக்கப்பட்டது. சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு, தன்னைத்தான் காண்பது கடவுளை காண்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களெல்லாம் மோட்சம் என்பது அடைய வேண்டியதுங்கிறாங்க.
சங்கராச்சாரியார் ஒருத்தர் தான் சொல்றார், மோட்சம்ங்கிறது நித்திய சித்தமா இருக்கு, புரிஞ்சுக்க வேண்டியது. பந்தமே கற்பனை, அத்தியாசம். பந்த அத்தியாசம் இருக்கிறதுனால மோட்சம்ங்கிறதையும் அத்தியாசமாவே சொல்றோம். ஆக பந்த மோட்சம் ரெண்டுமே அத்தியஸ்தம், கற்பிக்கப்பட்டது, உண்மை அல்ல. எப்படி கண்ணாடியில தெரிகிற சூரியன் ஒரிஜினல் சூரியனை பிரகாசப்படுத்த முடியாதோ, அப்படி மனதிற்குள்ளே விளங்கக்கூடிய அறிவானது மெய்ப்பொருளை அறிய முடியாது. அதுதான் உதாரணம். அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அந்தःகரணத்தை மதிக்கிற புத்தியை விட்டுடணும். அதனால சொல்றார், பதியை மதியால் மதித்திடுதல் எங்கன். மதி, மதி என்றால் அறிந்துகொள், புரிந்துகொள் என்பது கருத்து. நான் என்று இத்தேகம் நவிலாது, உறக்கத்து நான் இன்று என்று யாரும் சொல்வதில்லை. உறக்கத்தில் நாம இருக்கோம், ஆனா இருக்கோம்னு நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. நான் என்று எழுந்த பின் எல்லாம் எழும். நான்கிற அகங்காரம் எழுந்த உடனே தான் இத்தனையும் எந்திரிக்கும், எல்லா விவகாரமும் எந்திரிக்கும். இந்த நான் எங்கு எழும் என்று, இந்த நான் எங்கிருந்து எழுகிறது? எந்த நான்? இந்த அகங்கார நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். இந்த நான் எங்கிருந்து எழுகின்றது என்று உன்னுடைய சூக்ஷ்ம புத்தியினால சிந்தித்து பார். ஆத்மா நான் நினைக்காது, அனாத்மாவும் நான் நினைக்காது. இந்த அனாத்மாவை ஆத்மாவை சேர்த்து வச்சிருந்து நடுப்புற ஒன்று கிளம்புறது, அதுதான் நான் சொல்லி எல்லா விதமான அனர்த்தங்களுக்கும் காரணமாகுது. மனம் என்றும் சம்சாரம் என்றும் அகந்தை என்றும் நுட்பமை என்றும் ஜீவன் என்றும் பந்தம் என்றும் சிஜ்ஜட கிரந்தி என்றும் இடையிலே தோன்றுகின்ற இதைத்தான் இதுதான் நான் என்று சொல்லுகிறது. இதை என்ன பண்றார்? இதைத்தான் நாசம் பண்ணணுங்கிறார். இதுதான் நமக்கு துன்பத்துக்கு காரணம். முழிச்சுக்கிட்டு இருக்கிற போதே இதை அழிக்கிறதுக்கான புத்தியை அடையணும். அப்படி அடைஞ்சா அதுக்கு பேரு சகஜ சமாதி. உருவற்ற பேய் அகந்தை, உருவமில்லாத அகங்கார பேய்ங்கிறார். இந்த அகங்கார பேய் என்ன பண்ணும்னா, ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கும், அப்புறம் பிடிச்சிட்டு அதோட சேர்ந்து வளரும், நல்லாவே வளரும். அப்புறம் என்ன ஆகும்னா அதை விட்டுட்டு இன்னொன்று பிடிச்சிக்கும். இந்த பேய் உருவிட்டு உருப்பற்றும், இன்னொரு ரூபத்துக்கு மாற்றிக்கும். அதனால தேடினால் ஓட்டம் பிடிக்கும், விசாரம் பண்ணினா பயந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஏதோ மந்திரம் போடுறாங்கப்பா மந்திரவாதிகள்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி இந்த அகங்கார பேய் என்ன பண்ணும்னா, ஆத்ம விசார மந்திரவாதம் நடக்கிறதுனால பிசாச்சு பறக்க ஆரம்பிச்சிடும், பயந்துடும், ஓட்டம் பிடிக்கும். ஓர் இதனை உணர்ந்து கொள்வாயாக. 23 முதல் 28 வரை அகங்காரத்தை நாசம் பண்ணுவதற்கான உபாயங்கள் சொல்லப்பட்டன. அகங்காரத்தினுடைய தன்மை, அகங்காரத்தினுடைய தன்மை, அகங்காரத்தை நீக்குவதற்கான உபாயம் சொல்லப்பட்டது. 29, 30 இந்த 2 பாடல்களிலும் அகங்காரத்தை நாசம் செய்வதன் மகிமை சொல்லப்பட்டது. 31 அகங்காரத்தை நாசம் செய்து ஆத்ம ஞானம் பெற்றவர்கள், செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தவர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் செயலாற்ற வேண்டியது ஒன்றுமில்லை என்று கூறியது. 32வது பாடல், நான் உடல் அல்ல நான் ஆத்மா என்று எண்ணுவது 2ஆம் தரமான தியானமே ஆகும். அகங்காரத்தினுடைய தன்மையை ஆராய்ச்சி செய்து அகங்காரத்தை நாசம் செய்வதே உயர்ந்தது என்ற அகங்கார நாசத்தினுடைய மகிமைக்காக 32வது பாடல், நான் சரீரம் அல்ல ஆத்மா என்று கருதுவதை 2ஆம் பட்சமாக கூறியது. அது மலிவை இல்லாதவர்களுக்குரிய சாதனம். எனவே அதி தீவிர முமுட்சுக்கள் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று 32வது பாடல் கூறியது. 33 ஆத்மாவை அறிவது என்கின்ற விஷயமாக சொல்லப்படவில்லை. ஆத்மா அறியப்படு பொருள் அல்ல, அறிவாகவே இருக்கின்ற பொருள் என்பது 33வது பாடலின் கருத்து. 34வது பாடல், ஆத்ம ஞானத்திலேயே உறுதியாயிருப்பதை விட்டுவிட்டு வாதங்கள் செய்வது
ஞான நிஷ்டனுக்கு பொருந்தாது என்பது 34வது பாடலுடைய கருத்து. 35வது பாடல் ஆத்ம ஞானமே சிறந்த சித்தியாகும், மற்ற அனித்தியமான பொருள்களை பெறுதல் என்கின்ற உலக மக்கள் கருதுகின்ற சித்தி எல்லாம் பொய்த்தோற்றம், அது அஞ்ஞானத்தினால் அந்த சித்திகளுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்று சொல்லப்பட்டது. ஆக ஞானிகள் இது போன்ற உலகப் பொருள்கள் சித்தியில் மயங்க மாட்டார்கள். எப்ப பார்த்தாலும் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பூர்ணோஸ்மி அகம் பூர்ணோஸ்மி சொல்ல வேண்டியதில்லை, ஒரு தரம் புரிஞ்சுண்டா போரும் அப்படிங்கிற தாத்பரியம். ஆனால் நமக்கு நிஷ்டை ஆகணும் இல்லையா, அதுக்காக சாஸ்திரங்களில் நிதித்தியாசனத்தில் அப்படி செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுவும் கூட வேண்டியதில்லை. நாம் பிரம்மம்னு புரிஞ்சின்ற பிறகு திரும்ப திரும்ப பிரம்மம் பிரம்மம்னு எதுக்கு நினைக்கணும்? நான் மனுஷன் எப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அது மாதிரி பிரம்மம்னு நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த பாடல் சொல்லுகிறது. தன்னை தேடுற காலத்திலையும் அவன்தான் 10வது ஆளு, அப்புறம் அறிஞ்ச காலத்திலையும் அவன்தான் 10வது ஆளு. ஆகையினால அறியற போதும் அத்வைதம்தான், அறிஞ்ச பிறகும் அத்வைதம்தான். ஆகையினால துவைத்தம் என்பதே கிடையாது. அத்வைதம் பரமார்த்த சத்தியம் என்பது இந்த பாடலின் தாத்பரியம். சஞ்சித ஆகாமி பிராரப்தம் என்கிற 3 வகையான கர்மங்கள் ஆத்ம ஞானிக்கு கிடையாது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். வினை முதல் நாமாயின், வினைக்கு முதல் நாமாயின், முதல்னா காரணம், வினைக்கு காரணம் நாமாக இருப்போமானால் விளை பயன் துவிப்போம். வினையினால் விளையும் பயனாகிய புண்ணிய பாபங்களை அனுபவிப்போம். வினை முதல் ஆரென்று வினவி தனை அறிய, வினைக்கு முதல் யாருன்னு பார்த்து நம்மளை விசாரம் பண்ணி தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தத்துவம் போய் அந்த நான் செய்கின்றேன் என்கிற கர்த்தத்துவம் போய்விடுகிறது. கர்மம் 3ம் கழலும், 3 கர்மங்களும் நீங்கி விடுகின்றன. சஞ்சித ஆகாமி பிராரப்த கர்மங்கள் நீங்கி விடுகின்றன. நித்தமா முக்தி நிலை, மோக்ஷங்கிறது நித்தியமானது, வரக்கூடியதல்ல. மோக்ஷங்கிறது ஒரு காலத்துல வரக்கூடியது கிடையாது, மோக்ஷங்கிறது நித்திய சித்தமானது என்று இந்த பாடல் சொல்லுகிறது. பந்தப்படலேன்னு தெரிஞ்சுக்கிற போது மோட்சத்தை பத்தின புத்தி வருமோ? பந்தப்பட்டேன்னு நினைச்சாதான் மோட்சம் அடையணுங்கிற எண்ணம் வரும். நான் பந்தமே படலை. ஆதிசங்கரருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், மற்றவர்கள்லாம் மோட்சம் என்பது அடைய வேண்டியதுங்கிறாங்க. சங்கராச்சாரியர் ஒருத்தர் தான் சொல்றார், மோட்சம் இப்பவே இருக்கு, நீ தெரிஞ்சுக்கத்தான் வேணும்ட்டு, அறிந்து கொள்ளத்தக்கதுங்கிறார். உருவம் அருவம் உருவருவம் 3ஆம் உருமுக்தி என்னின் உரைப்பன் அப்படி சொல்லுகிறார்கள் சிலர். நான் உரைப்பேன், உருவம் அருவம் உருவருவமாயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். உருவமாகவும் உருவத்தை நினைப்பது எது? அகங்காரம். அருவத்தை நினைப்பது எது? அகங்காரம். உருவருவத்தை நினைப்பது எது? அகங்காரம். அகங்காரத்தினுடைய அகங்காரம் என்கின்ற ஒன்று உருவம் இருக்கே, அகங்காரம்ங்கிற ஒரு ரூபம் இருக்கே, அது அழியறதுதான் முக்தி என்பது என்னுடைய அபிப்பிராயம். உணர், இதை தெரிந்து கொள். அகங்காரத்தை அழிக்கிறது தான் மோட்சம். உண்மையிலேயே மோட்சம்ங்கிறது கிடையாது, நித்திய முக்திங்கிறத வேதாந்த சாஸ்திர திருஷ்டியிலே சொல்லிட்டார். ஆனாலும் இங்க என்ன சொல்றாருன்னா, அகங்கார நாசகா ஏவ வியாவகாரிக திருஷ்டியா மோக்ஷா இத்தியுச்சியது. வியாவகாரிக திருஷ்டியில அகங்கார நாசம் பண்றதைத்தான் மோட்சம்னு நாம பொருள் பண்ணிக்கொள்ளணும் என்று சொல்லி இதை நிறைவு செய்திருக்கிறார் பகவான் ரமண மகர்ஷி. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.